இது மாதிரி இருந்தால் உங்கள் ஃபீல் எப்படி இருக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மிக்ஸி ஜார் இருக்குது பார்த்தியா, இதில் வந்து அந்த பெல்ட் இருக்கும்ல, அதை வந்து கழட்டிடுங்க. அந்த பெல்ட்டை வந்து கழட்டிட்டு கழுவுங்க. அதை வந்து க்ளீனாக கழுவிட்டிங்கன்னா தான் அதில் சுற்றி வந்து உங்களுக்கு தெரியாது. அந்த பெல்ட்டையும் அந்த கழட்டிட்டு அந்த இடத்துல வாஷ் பண்ணிங்கன்னா நல்லா க்ளீனாக இருக்கும். அதை மட்டும் க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் எப்படி க்ளீனாக இருக்குன்னு. இது மாதிரி க்ளீனாக கழுவி வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். இதுலேயும் பெல்ட்லேயும் பாருங்கள் க்ளீனாக இருக்குது. எவ்வளோ தான் தேய்ச்சி வாஷ் பண்ணாலும் மறுபடியும் அந்த இடத்துல தாங்க வந்து நிற்கிறோம். மறுபடியும் அதை தேய்ச்சி வளர்க்கணும், க்ளீன் பண்ணணும். இதுவே பார்க்க சொல்ல என்னடா இது, மறுபடியும் தேய்க்கணும், வளர்க்கணும், க்ளீன் பண்ணணும், மறுபடியும் எடுத்து அதை வாஷ் பண்ணதை எடுத்து அந்தந்த இடத்துல வைக்கணும், மறுபடியும் அதை சமைக்கணும், செய்யணும், எடுத்து மறுபடியும் அதை கழுவணும் அப்படின்றமோ ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். இருந்தாலும் அதை செஞ்சு தானே ஆகணும். நம்ம வந்து இல்லத்தரசிகள் இல்லையா, அதனால் நம்ம கழுவி தானே ஆகணும். அவங்களையும் பார்த்துக்கணும், இதையும் கழுவணும். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சா தான் நல்லா க்ளீனாக இருக்கும். மறுபடியும் அதே மாதிரி தான் பண்ணுறோம். ஓகே, இந்த இடத்துல உங்களுக்கு வந்து நிற்க சொல்ல உங்களுக்கு எல்லாம் என்ன தோணுதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இந்த இடம் வந்து க்ளீன் ஆகிடுச்சு. அதை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் என்னோடய கைகளை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. க்ளீனாக இருக்குல்ல, நல்லாயிருக்கு.